அரண்மனை பேய் படம். அரண்மனை சீரியஸ்க்காகவே சுந்தர் சி வந்த மாதிரி வரிசையாக பேய் படமாக எடுத்திருக்காப்புல. அரண்மனை 1, 2, 3, 4. இன்னைக்கு 4 பார்த்தோம். பா படமா அது. சுந்தர் சி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு 4 உருட்டு, ஒரு 4 கிரிஞ்சு காமெடி இதெல்லாம் வச்சு படத்தை ஓடலாம் நினச்சிட்டு இருக்காரு. இது இனிமேல் செல்லாது. தயவுசெய்து இந்த சுந்தர்சியை பேய் பிடிச்சிருக்கா இல்லை பேய்க்கு சுந்தர்சியை பிடிச்சிருக்கான்னு தெரியல. என்னைக்கு இதை விட்டு வெளியே வராரோ அன்னைக்கு தான் உருப்படியான படத்தை சுந்தர்சி எடுக்க முடியும். எத்தனையோ நல்ல படம் எடுத்த சுந்தர்சியால் நல்ல படத்தை எடுக்க முடியும். ஆனால் பேய் படம் சொல்லி இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த இந்த கோவை சல்லா ஸ்டார்டிங்கில் வந்து எம்மா முடியலப்பா, கோவை சல்லா பண்ணுற கிரிஞ்சு எத்தனையோ படத்தில் பார்த்தாச்சு. அதை தான் இதுலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சந்தானம், அதுக்கப்புறம் சூரி, இப்போ யோகி பாபு, இப்படி வரிசையாக கிரிஞ்சு காமெடியாக பண்ணிட்டு இருக்காப்புல. முடியல. சுந்தர்சி நல்ல காமெடி படம் எடுப்பாப்புல, ஒரு நல்ல பேய் படம் எடுக்க முடியாது. பேய் படத்திலே காமெடி வைக்கிறாங்க பேர்ல முடியல. நல்லா பேயா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு விடிவி கணேஷும் யோகி பாபு வந்து காமெடி பண்றாங்க பேர்ல பேய் மேல கான்செப்டும் போது சிரிப்பும் வரமாட்டுக்கு. சுந்தர்சி ஒரு வேற படம் எடுக்க நினைச்சாராம். திடீர்னு ஃபிளைட்ல போறப்போ ஒரு பொண்ணு கேட்டுச்சான், ஒரு சின்ன பொண்ணு கேட்டுச்சான், எப்போ நீங்க அரண்மனை எடுக்க போறீங்கன்ட்டு. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. இதுக்கு முந்தின பாட்டில் குஷ்பு ஒரு டான்ஸ் காண மாதிரி இந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் ஒரு டான்ஸ். எதுக்கு அவங்க 2 பேர்த்த வச்சுக்காங்க தெரியல. கிளைமேக்ஸ் 2 பேரும் ஆடுறாங்க. குஷ்பு ஒன்று, இன்னொருத்தவங்க இருக்காங்க. இந்த சைடில் ஒரு வீடியோ வந்து பாருங்க. ஐயோ முடியல. பாண்டா பிரசாத் சொன்ன மாதிரி தான், நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மாதிரி ஒன்றா எடுத்து போயிட்டு இருக்காப்புல. அவெஞ்சர் 1, அவெஞ்சர் 2, அவெஞ்சர் இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் அவெஞ்சர் எண்டு கேம்ல படம் வந்துச்சு. அதே மாதிரி அரண்மனை 1, 2 எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தயவு செய்து எண்டு கேம் எடுத்து படத்தை முடிச்சிருங்க. இதுக்கு மேலே அரண்மனை பார்க்கறதுக்கு மக்களோட ஸ்ட்ரென்த் இல்லை. அரண்மனைன்னு பேர் வச்சதுக்காகவே ஏதோ சின்ன வீட்டை பேர் வச்சு அந்த படத்தை கண்ணு காமிக்கிறதா ஒரு சின்ன வீட்டை காமிச்சு அதை அரண்மனைக்கு விட்டாங்க. அதுக்கு டெல்லி கணேஷ் வேற அந்த வீட்டுக்கு ஓனரா. ஐயோ முடியலப்பா. இவங்கெல்லாம் வச்சு காமெடி பண்ணி என்னைக்கு நீ நல்ல படத்தை எடுக்க சுந்தர்சி. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வேற எனக்கு போட்டு சேர்த்து வச்சுருக்காரு. அவர் எதுக்குன்னு தெரில. பாட்டுக்கு மியூசிக் போட சொன்னால் அவர் பாட்டுக்கு மியூசிக் போடுறாரு. பேய் வேறு பாட்டுக்கெல்லாம் டங்கு 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 குத்து மியூசிக் போட்டுருக்காரு. முன்னாடிலாம் பேய் இன்விசிபிளாக இருக்கும். பேயால் எதையும் தொட முடியாது, எதையும் தூக்க முடியாதுன்னு இருக்கும். நம்ம சின்ன வயசில் 90 கிட்ஸில் பார்க்கும்போதெல்லாம் 90ஸ்லாம் பேயால் எதையும் தொட முடியாது, யாராவது உருவத்தில் பூந்து தான் அதெல்லாம் எதாவது ஆக்டிவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்த்தா பேய் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுது, குழந்தைய பக்கத்தில் சாப்பாடு ஊட்டி விடுது, பேய் வந்து தூக்கி அடிக்குது. முடியலடா. பவர்ஃபுல்லான பாக்கு பேயை வந்து நார்மல் மனுஷன் சுந்தர்சி அடித்து தூக்குறாரு. பேயே சாதாரண மனுஷன் அடித்து தூக்குற அளவுக்கு இந்த பேய் அவ்வளோ வீக்காக இருக்கான்னு தெரில. பேய் அவ்வளோ வீக்காக இருக்கா இல்லை சுந்தர்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரில. சுந்தர்சி உடம்புல பேய் கூட இல்லை. சுந்தர்சி நார்மல் மனுஷனாக தான் இருக்காரு. அவரே பேய் அந்த காட்டுறாரு. முடியலை. அரண்மனைன்னு ஒரு ஊர், அந்த ஊர் எங்கே இருக்குது, எந்த புரியில் நடக்குது படம் ஒன்றும் தெரியலை. ஊர் ஃபுல்லாக செட்டப்பு தான். சுந்தர்சி சொந்த காசில் போட்டுட்டு தான் தெரில. இவ்வளோ செட்டு போட்டு இப்படி ஒரு பேய் படத்தை எடுத்து வச்சுக்காப்புல. பேய் படமாக என்ன படம்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள். தமன்னா எதுக்குன்னு தெரில. தமன்னா தான் மெயின் பேயின்றாங்க. வர்றாங்க, சாகுறாங்க, பேயாக வராங்க, மறுபடியும் சாகுறாங்க, மறுபடியும் போகிறாங்க. இப்படி தான் இருக்குது. பேயே மறுபடியும் கொள்கிற மாதிரி கொள்கிறாங்க. மறுபடியும் பேயாக வருது அந்த பேய். என்ன பேயின்னு தெரில படம். சுந்தர்சி தயவுசெய்து உங்கள் கிரிஞ்சு அரண்மனையாக இதோட நிறுத்திக்கிங்க. இதுக்கப்புறம் ஒரு எண்டு கேம் போட்டு அரண்மனையை முடிச்சிடுங்க. உங்களை நல்ல கம்பேக் ப்ளீஸ். ஒரு நல்ல படமாக சுந்தர்சியோட எதிர்பார்த்துட்ருக்கோம். அரண்மனை இல்லாமல் வேறு படமாக கொடுங்க ப்ளீஸ்.